ஓம் சாந்தி. அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 15/1/23 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18/11/93 மதுபன். முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, அந்நிய ராஜ்யத்தின் அடையாளம் என்ன? அந்நிய ராஜ்யத்தின் அடையாளம் என்ன? சுயராஜ்யத்தின் அடையாளம் என்ன? அந்நிய ராஜ்யத்தின் அடையாளம் என்ன? சுயராஜ்யத்தின் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி, ஒரு தர்மம் அதாவது ஒரு தாரணை என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஒரு தர்மம் அதாவது ஒரு தாரணை என்று எதற்கு சொல்லப்படுகிறது? மூன்றாவது, எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு என்ன இருக்காது? எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு என்ன இருக்காது? நான்காவது, அகண்ட சாந்தி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? அகண்ட சாந்தி, துண்டிக்கப்படாத நிரந்தரமான சாந்தி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? அஞ்சாவது, எதன் காரணமாக ராஜாவிற்கு பதிலாக வேண்டுபவராக ஆகிவிடுகிறார்கள்? எதன் காரணமாக ராஜாவிற்கு பதிலாக வேண்டுபவராக ஆகிவிடுகிறார்கள்? ஆறாவது, உலகத்தினர் எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உலகத்தினர் எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஏழாவது, யாருக்கு சகஜமான விஷயம் கூட கடினமாக ஆகிவிடுகிறது? யாருக்கு சகஜமான விஷயம் கூட கடினமாக ஆகிவிடுகிறது? அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்ன? மேலும் எப்படி சரி செய்வது? மேலும் எப்படி சரி செய்வது? எட்டாவது கேள்வி, யார் சக்திசாலி சேவாதாரிகள்? யார் சக்திசாலி சேவாதாரிகள்? Fill up the blanks. முதலாவது, கவலைப்படுவதினால் ஒருபோதும் டேஷ் கிடைக்காது. கவலைப்படுவதினால் ஒருபோதும் டேஷ் கிடைக்காது. இரண்டாவது, எப்போது பிராப்தி கிடைக்கிறதோ அப்போது டேஷ் ஏற்படுகிறது.
எப்போது பிராப்தி கிடைக்கிறதோ அப்போது டேஷ் ஏற்படுகிறது. மூன்றாவது, எவ்வளவு பெரிய மனம் இருக்குமோ அவ்வளவு டேஷ் ஏற்பட்டு விடுகிறது. எவ்வளவு பெரிய மனம் இருக்குமோ அவ்வளவு டேஷ் ஏற்பட்டு விடுகிறது. குறுகிய மனம் இருந்தால் டேஷ். குறுகிய மனம் இருந்தால் டேஷ். நாலாவது, டபுள் ஃபாரினர்ஸின் விசேஷ தன்மை டேஷ். டபுள் ஃபாரினர்ஸின் விசேஷ தன்மை டேஷ். அஞ்சாவது, சதா டேஷாக இருந்து கூடவே செல்வோம். சதா டேஷாக இருந்து கூடவே செல்வோம் என்ற ஒரு வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள். சதா டேஷாக இருந்து கூடவே செல்வோம் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சதா நினைவில் கொள்ளுங்கள். ஆறாவது, விஸ்தாரத்தை ஒரு நொடியில் உள்ளடக்கி டேஷ் அனுபவம் செய்விப்பதுதான். விஸ்தாரத்தை ஒரு நொடியில் உள்ளடக்கி டேஷ் அனுபவம் செய்விப்பதுதான் டேஷ் மற்றும் டேஷ் ஆகுவதாகும். டேஷ் மற்றும் டேஷ் ஆகுவதாகும். ஏழாவது, அந்நிய ராஜ்யம் என்றால் டேஷ் ராஜ்யம். டேஷின் ராஜ்யம். அந்நிய ராஜ்யம் என்றால் டேஷின் ராஜ்யம். எட்டாவது, பரமாத்ம செல்லம் தெய்வீக செல்லத்தினால் டேஷ் ஆகிவிடுகிறீர்கள். பரமாத்ம செல்லம் தெய்வீக செல்லத்தினால் டேஷ் ஆகிவிடுகிறீர்கள். கேள்விகள். கேள்வி பதில் பார்ப்போமா? முதல் கேள்வி, அந்நிய ராஜ்யத்தின் அடையாளம் என்ன? சுயராஜ்யத்தின் அடையாளம் என்ன? அந்நிய ராஜ்யத்தின் அடையாளம் அடிமையாகுவது, அதாவது அந்நியனுக்கு அடிமையாகி விடுவது. சுயராஜ்யத்தின் அடையாளம் எப்போதும் உயர்ந்த அதிகாரி என்ற அனுபவம் செய்வது. அதாவது அந்நியனுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இது சுயராஜ்யத்தினுடைய அடையாளம் அப்படின்றது உயர்ந்த ராஜ்ய அதிகாரி என்று அனுபவம் செய்கிறார்கள். இரண்டாவது, ஒரு தர்மம், அதாவது ஒரு தாரணை என்று எதற்கு சொல்லப்படுகிறது? சம்பந்தம் தொடர்பு, எண்ணம் சொல் செயல் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது சம்பந்தம் தொடர்பு. மனம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு என அனைத்து விதத்திலும் தூய்மை. இதற்கு தான் ஒரு தர்மம், அதாவது ஒரு தாரணை என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு என்ன இருக்காது?
வீணெண்ணங்கள் எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு தூய்மையற்ற தன்மை. அதாவது வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள், எண்ணங்களின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. 4வது, அகண்ட சாந்தி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? அசாந்தியின் புயல்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் சரி, சுயராஜ்ய அதிகாரிக்கு புயல்கள் அனுபவம் உடையதாக ஆக்கிவிடும். அனுபவம் உடையதாக ஆக்கக்கூடிய பறக்கும் கலையின் பரிசாக ஆகிவிடும். லிஃப்டின் கிஃப்ட் ஆகிவிட வேண்டும். இதற்கு தான் அகண்ட சாந்தி என்று சொல்லப்படுகிறது. 5வது, எதன் காரணமாக ராஜாவிற்கு பதிலாக வேண்டுபவர் விடுகிறார்கள்? ஒருவேளை எல்லைக்குட்பட்ட ஆசை அல்லது ஆசைகளின் பிராப்தியின் மீது ஆசை உற்பத்தி ஆகிறது என்றால் அவர்கள் ராஜாவிற்கு பதிலாக வேண்டுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். 6வது, உலகத்தினர் எப்படி இருக்கிறார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உலகத்தினரிடம் ஒவ்வொரு அடியிலும் கவலை இருக்கிறது. மேலும் உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் பரமாத்மா சிந்தனை இருக்கிறது. ஆகையால் கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். 7வது, யாருக்கு சகஜமான விஷயம் கூட கடினமாக ஆகிவிடுகிறது? அதற்கான காரணம் என்ன? மேலும் எப்படி சரி செய்வது? கடினமாக ஆகுவதற்கு காரணம் தந்தையின் துணை. இது படிக்கல, ஆக்சுவலி குரூப்ல இருந்துச்சு. கடினமாக ஆகுவதற்கான காரணம் தந்தையின் துணையை விட்டு விடுகிறீர்கள். தனியாக செல்லும் போது பலவீனமாக ஆகிவிடுகிறீர்கள். மேலும் பலவீனமானவர்களுக்கு சகஜமான விஷயம் கூட கடினமாக தோன்றுகிறது. எனவே சதா இணைந்த ரூபத்தில் கம்பைண்டாக இருங்கள். இணைந்த ரூபத்தில் இருப்பவர்களை யாரும் பிரிக்க முடியாது. யார் சக்திசாலி சேவாதாரி? பேலன்ஸின் விசேஷ தன்மையின், அதாவது சமநிலையின் விசேஷ தன்மையை தாரணை செய்து அனைவருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவர்கள் தான் சக்திசாலி சேவாதாரிகள். Fill up the blanks. கவலைப்படுவதினால் ஒருபோதும் டேஷ் கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. 2வது, எப்போது பிராப்தி கிடைக்கிறதோ அப்போது டேஷ் ஏற்படுகிறது, திருப்தி அல்லது குஷி ஏற்படும். 3வது, எவ்வளவு பெரிய மனம் இருக்குமோ அவ்வளவு டேஷ் ஏற்பட்டு விடுகிறது. இயல்பாகவே நிறைந்த நிலை ஏற்பட்டு விடுகிறது. குறுகிய மனம் இருந்தால் எது வரவேண்டி இருக்கு நடக்கதில்லை, வரவேண்டி எது வரவேண்டி இருக்குதோ பணத்தை பத்தி சொல்றது அதுவும் நின்று விடுகிறது. 4வது, டபுள் ஃபாரினர்ஸின் விசேஷ தன்மை டேஷ். இதுவும் படிக்கல, டைம் ஆயிடுத்து. பாபா சொல்லியிருக்க டபுள் ஃபாரினர்ஸ்னா ஃபாஸ்ட் லைஃப், இல்லை வேகமா நடப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல இங்கிலீஷ் படம்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்கும்போது அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு போவாங்க, பேசுவாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க, பஸ் பிடிக்க, ட்ரெயின் பிடிக்க, வேகமா போறாங்க வருவாங்க. ஏன் இவங்க ஸ்டைல அப்படிதான் அப்படின்னு நான் நினைச்சேன். பொறுமையா நின்று பேச மாட்டாங்க, பேசிக்கிட்டே இன்னொரு காரியம் செய்துட்டு பேச்சு கூட அப்படியே இருக்கும். வேலையும் செய்துட்டு இருப்பாங்க, வேகமா பேசுவாங்க. நம்ம அப்படி முடியாது இல்லையா? நம்ம ஏதாவது வேகமா பேசினா செய்யறதை விட்டுட்டு தான் பேசுவோம். அவங்க செய்துகிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன் இப்படி இருப்பாங்க தெரியல, அது ஒரு அவங்களுடைய ஸ்டைல் போல. ஆனா அப்புறம்தான் அங்க போய் தெரிஞ்சது, ஃபாரின் போகும்போது தான் தெரிஞ்சது அவங்க ஏன் அப்படி இருப்பாங்க. வேகமா ஓடுவாங்க, ரோட்ல கூட வேகமா நடப்பாங்க.
ஏன் இவ்வளோ வேகமா நடக்குறாங்க? எங்கேயாவது நீங்க ஸ்லோவா ஆடி அசைஞ்சு ஃபாரினர்ஸ் நடந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா நடக்க மாட்டாங்க. ஃபாஸ்ட்டா தான் நடப்பாங்க. ஏன்னா ஒண்ணு குளிரு, கடும் குளிர். மெதுவா குளிர்ல ஆடி அசைஞ்சு நடப்பாங்களா யாராவது? குளிரு தாங்காது. அப்படியே இதாயிடும், உறைஞ்சிடும், ஓடுவாங்க. இல்லையா? அது மாரி ஃபாஸ்ட்டா இருக்கு. 2வது ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. தூரத்துல இருக்க வேலை. இங்க மாரிலாம் வேலைக்கு லேட்டா போய் பர்மிஷன் அந்த மாரிலாம் கிடையாது. இல்லையா? இப்ப இங்கேயும் அந்த மாரி வந்துடுச்சு. அந்த இதெல்லாம் பண்ணிட்டு, ஆ அந்த என்னது ஐடி காரங்கலாம் பண்றாங்களே. ஆமா. கை நாட்டு வச்சுட்டு உள்ள போகணும். அந்த மாரிலாம் இருக்கு. அது இல்லன்னா மூடிடுவாங்க. அப்புறம் உள்ளயே போ முடியாது. இப்போ இங்கே வந்திருக்கு. ஒரு காலத்துல ஸ்ட்ரிக்ட் இல்ல. ஒரு 1/2 மணி நேரம், 1 ஹவர் லேட் ஏன் வரல? பர்மிஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ரொம்ப அப்படி கிடையாது. அந்த டைமும் கூட இவ்வளோதான். அங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஏமாத்துறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச மாரி பெருசா தெரியல. யார் பார்க்கறல பார்த்தாங்களோ, பார்க்கலையோ அவங்க செய்ய வேண்டியது செய்வாங்க. அது ஏமாத்தணும், வைக்கணும், கம்மியா செய்யணும், அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவ்வளவா அது மாரிலாம் யோசிக்க கூட மாட்டாங்க. பொருள் ஒண்ணு திருடணும் அந்த மாரிலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு இது இருக்கு. அதனால அவங்க வேலைக்கு நெறைய போகணும், ஃபாஸ்ட்டா பண்ணணும், நெறைய வேலை இருக்கும். ஆகையால அவங்க கொஞ்சம் எப்பவுமே ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. அதனால பாபா அந்த அர்த்தத்துல டபுள் ஃபாரினர்ஸ் உடைய விசேஷத்தன்மை ஃபாஸ்ட் லைஃப், வேகமான வாழ்க்கை. அதுல அப்படி முயற்சியிலயும் வேகத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறார். 5வது சதா டேஷாக இருந்து கூடவே செல்வோம் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சதா நினைவில் கொள்ளுங்கள். சதா டேஷ் அதுவும் படிக்கல. கம்பைன்டு வரல. கம்பைன்டு பார்ட்டில வந்திருக்கு. கம்பைண்டாக இருந்து கூடவே செல்வோம் என்ற ஒரே ஒரு வார்த்தை சதா நினைவில் வையுங்கள் அப்படின்னு. விஸ்தாரத்தை ஒரு நொடியில் உள்ளடக்கி டேஷ் அனுபவம் செய்விப்பதுதான் டேஷ் மற்றும் டேஷ் ஆகுவதாகும். ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்விப்பதன லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகுவதாகும். 7வது அந்நிய ராஜ்யம் என்றால் டேஷ் ராஜ்யம், டேஷின் மாயாவின் ராஜ்யம். 8வது பரமாத்ம செல்லம் தெய்வீக செல்லத்தினால் டேஷ் ஆகிவிடுகிறீர்கள். ராஜாவா? ராஜா செல்லமாக ஆகிவிடும். ராஜ் துலாரே ஹிந்தி வார்த்தை. ராஜ் துலாரே, துலாரேன செல்லம், ராஜ துலாரேன ராஜா செல்லம். அப்ப ராஜாவுக்கு யாரு செல்லம்? அந்த ராஜ்குமாரன் தான் செல்லம். அப்ப ராஜகுமாரனாக நம்ம மாறிடுவோம். இங்க தெய்வீக செல்லம்னா அங்க நம்ம ராஜகுமார், இளவரசன்.